வேர்கள் ஆழம் இல்லை என்றால் அங்கே கனிகள் ஆழமா இருக்காது, புஷ்பங்கள் ஆழமா இருக்காது, வாடி போகும். காட்டுதான், காட்டு புஷ்பம்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது. இயற்கை, மழை, சூரியன் எல்லாவற்றையும் இட் ரிசீவ், இட் நெவர் நெக்லெக்ட்ஸ். இன்றைக்கு பாருங்களேன், சபையை உதாசீனம் பண்ணி, ஆலயத்தை உதாசீனம் பண்ணி, ஊழியனை உதாசீனம், they don't want to receive. காது கொடுத்து கேட்கிற மக்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. Receive the word. வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, yield, கவனமாய் கவனமாய் ரிசீவ். கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாட் எவர் காட் கிவ்ஸ், ரிசீவ் இட். அதை பெற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது வளரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது வார்த்தை, ஒரு வார்த்தை. சர்வ மகிமையிலும் ஒன்றாகிலும் ஒன்றை போலாகிலும் அது உடுத்திருந்ததில்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை சர்வ மகிமை. நீ வளரும் போது there is not only growth, there is a grace, there is a glory. நீ வளரும் போது மகிமையும் சேர்ந்து வளருகிறது. இன்னைக்கு பார்க்கிற எத்தனை ஊழியக்காரர்களை அவர்கள் வளர வளர அவருடைய மகிமை வளர்கிறது. அநேகர் அவரை சந்திக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். சோ வளர்ச்சியும் மகிமையும் சேர்ந்தே டிராவல் பண்ணுது. சர்வ மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும், சர்வ மகிமை உன்னோடு கூட வரும். நாளிலே திரும்ப சொல்லுகிறேன், growth implies life. ஜீவன் அவசியம். இரண்டாவது, நிபந்தனைகள் அவசியம். மூன்றாவது, அன்பானவர்களே, அது இயற்கையான ஒன்று. நான்காவது, அது கொஞ்சம் கொஞ்சமாய். ஐந்தாவது, அன்பானவர்களே, கவனம் தேவை. ஆறாவது, ஆரோக்கியம் தேவை. வேர்கள் ஆரோக்கியமா இருக்கணும். முடிவாக சொன்னேன், அது வரும்போது சாயல் மாறும், கேரக்டர் மாறும், எல்லாமே மாறும். உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்னும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை பூத்துக் கொள்ளுகிற வாழ்க்கையாய், காய்த்து கனிதருகிற வாழ்க்கையாய் பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். நீங்கள் வளர்ந்து வாழ்ந்து கனித்தந்து அநேகருக்கு ஆசுவம் இருக்க உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். இயேசுவே, அதை கவனித்து பார்க்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம், அப்படிப்பட்ட ஒரு ஆசை எப்படி வளர்க கவனத்தோடு ஆண்டவரே, ஆசையோடு பார்க்க இறக்கம் செய்யும்.